ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு வேக வைக்கும் போதே ரசத்துக்கும் கொஞ்சம் தண்ணியும் தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, வேக வச்ச தக்காளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதில் ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா வடித்து எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகாயும் 2 கருவேப்பிலையும் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு ஜீரக மிளகெல்லாம் போட்டு நுணுக்கி இது பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னா, நான் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் இடித்து கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, ஒரு வரமிளகா, அப்புறம் 4-5 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கொள்ளுப்பருப்பு வேக வச்ச தண்ணியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூளும் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் லைட்டாக ரசப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. லைட்டாக நுரக்கட்டினதுனையும் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.